ஹாய், நான் உங்கள் மவள் நிலா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பழமொழி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அதுக்கு ஒரு நல்ல அழகான எடுத்துக்காட்டு நீங்கள் பார்க்க போகிறேங்க. ஒரு ஆசிரமம், அதில் ஒரு சீடன் இருந்திருக்கு. அந்த சீடன் என்ன செய்யறான்னா, அவனோட படிக்கிற மற்ற சீடர்களை பற்றி ஒருத்தரை பற்றி இன்னொருத்தரை போய் தப்பு தப்பாக பேசி இதே ஒரு வழக்கமாக வச்சுருக்கான். இதை அந்த குரு ஒரு நாள் கவனிச்சிட்டாரு. கவனித்து அந்த சீடனை கூப்பிட்டு, இங்கே வாப்பா, இது இப்படி செய்யக்கூடாது, இது தவறு அப்படின்னு சொல்லி அதை சுட்டி காட்டியிருக்காரு தவறு. உடனே அந்த சீடனும் குரு சொன்னதை எண்ணி சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை ஒப்புக்கொண்டிருக்கான். ஆனால் அவனோட செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படவே இல்லை. திரும்ப திரும்ப அதே தவறுதலை அவன் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். இதை பார்த்த குரு அவனுக்கு என்ன செய்யலாம், ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினச்சி என்ன செஞ்சுருக்காருன்னா, அவன் கையில் ஒரு பஞ்சு முட்டையை கொடுத்துருக்காரு. கொடுத்து அந்த பஞ்சு முட்டையில் உள்ள பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போய் நகரத்தோட நடுவில் நின்று அந்த பஞ்செல்லாம் நீ என்ன செய்யணும், தூவி விட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த சீடனும் என்ன செஞ்சுருக்கான், ஆஹா இது நல்ல ஈஸியான வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவன் என்ன செஞ்சுருக்கான், பஞ்செல்லாம் தூவி விட்டு வந்துட்டான். உடனே மறுநாள் என்ன செஞ்சுருக்காரு அந்த குரு, நீ அதே இடத்துக்கு போய் நின்றுட்டு நீ எந்தெந்த பஞ்செல்லாம் எங்கெங்கெல்லாம் தூவி விட்டியோ அந்த பஞ்செல்லாம் நீ ஒட்டுமொத்தமாக சேர்த்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவனுக்கு ரொம்ப சிரமமாக போச்சு. அப்போ தான் தன்னோட தவறுதலை இன்னி சொல்லியிருக்கான். உடனே அப்போ தான் குரு சொல்கிறாரு, நம்ம மற்றவங்கள பற்றி தவறுதலான கருத்துக்களை வெளிப்படுத்துறது மிக ரொம்ப ஈஸியான செயல். ஆனால் அவங்கள பற்றிய நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு வரதுன்றது மிக சிரமமான ஒரு செயல். ஸோ யாரை பற்றியும் எதையுமே தவறுதலாக சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை நன்கு தீர விசாரித்து தான் அவங்கள பற்றி தவறுதலான கருத்துக்களை மற்றவங்கள்ட்ட பரப்பணும். நம்ம முன்கூட்டி அவங்கள பற்றி தவறுதலான கருத்துக்களை மற்றவங்கள்ட்ட பரப்பிட்டோன்னா அவங்கள பற்றி நல்ல எண்ணங்கள் மற்றவர்கள்ட்ட வர்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இது அவங்கள ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே சீடனும் தன்னோட தவறுதலை எண்ணி குருவிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கான். அன்று முதல் அவனும் என்ன செஞ்சுருக்கான், நல்லவனா திருந்தி வாழ ஆரம்பிச்சிருக்கான். யாரை பற்றியும் எதுவுமே விசாரிக்காமல் தவறுதலை யார்ட்டையும் சொல்கிறதும் இல்லை. நன்றி, வணக்கம். நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டேன் பார்த்தங்களா. என்ன கொஸ்டின் கேட்டோம், குடையை உபயோகித்த முதல் ஆண் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோமா. அதற்கான ஆன்சர், குடையை முதல் உபயோகித்த ஆண் யாருன்னு கேட்டிருந்த ஞாபகம் இருக்கா? யாருன்னா ஜோனஸ் ஹான்வேன்ற ஒரு இங்கிலாந்து நாட்டுக்காரர் தான் முதல்ல குடையை உபயோகித்த முதல் ஆண். இன்றைக்கான கொஸ்டின், தன்னை பற்றிய படிக்கும் படிப்புக்கு பெயர் என்ன? தெரிஞ்சவங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஸ்டோரி பழமொழிகள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை, பழமொழின்னா என்னன்னே மறந்த போன மக்களுக்கு மீட் எடுக்கணும்னு ஒரு முடிவோடு நான் அதை